ஹே மக்களே, வெல்கம் டு மை கோடிங் டைரி. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம டான்ஸ்டாக் query பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த டான்ஸ்டாக் டூல்ஸோட ஒரு பெரிய ரசிகன். என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு மாடர்ன் ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்குமே வந்துட்டு இங்கே இருக்கும். நம்ம டான்ஸ்டாக்ல இருந்துட்டு நம்மளால எடுக்க முடியும். ஸோ டான்ஸ்டாக் ஸ்டார்ட் வந்துச்சு, அது இன்னும் பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜேஸோட காம்படிட்டர் அதே மாதிரி டான்ஸ்டாக் ரவுட்டர் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரியாக்ட் ரவுட்டர் எல்லாமே இப்போ வந்து மறைய போகுது. ஐ மீன் ரியாக்ட் ரவுட்டர் வெர்ஷன் லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸ்டில் வந்துட்டு டான்ஸ்டாக் ரவுட்டர் ஒரு பவர்ஃபுல் ரவுட்டர். அதே மாதிரி டான்ஸ்டாக் query, டேபிள், ஃபார்ம், டிபி, எவ்ரி திங் டேனர் வந்துட்டு கிரியேட் பண்ணுற ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கே வந்து கிடைச்ச வரோம் மாதிரி. ஸோ அதில் வந்து டான்ஸ்டாக் queryயும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் டேட்டா ஃபெச்சிங் யூட்டிலிட்டி. இது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து டேட்டா ஃபெச்சிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நானும் இன்னைக்கு டியூட்டோரியலில் டேட்டா ஃபெச்சிங் தான் சொல்லி தர போகிறேன். பட் இதை வச்சு நீங்கள் ப்ராப்பராக பவர்ஃபுல்லாக ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ நான் ரீசெண்டாக தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ப்ராஜெக்ட்ஸில். நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ப்ராஜெக்ட்ஸுக்கும் டான்ஸ்டாக் கொரியா ஒரு டேட்டா ஃபெச்சிங் டூலாக யூஸ் பண்ணுறேன். பட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஜஸ்டான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிடுவேன். பட் இப்போ வந்துட்டு டான்ஸ்டாக் கொரியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் திங்ஸ், ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ கவர் பண்ண வேண்டாம். நம்ம டேட்டா ஃபெச்சிங்க்கு டான்ஸ்டாக் கொரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய வந்து என்ன சொல்கிறது, நிறைய விதமான பவர்ஃபுல் திங்ஸ் வந்து இதில் நம்ம பண்ணலாம் டான்ஸ்டாக் கொரி வச்சு. ஸோ ஓகே, அதை வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நம்ம வீட் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். என்னோட ஃபோல்டர் யூடியூப். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், பன் கிரியேட் வீட் அட் லேட்டஸ்ட். ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம இது வந்து நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டான்ஸ்டாக் என்ன சொல்கிறது, டான்ஸ்டாக் டெமோ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ரியாக்டில் பண்ண போகிறோம். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வேண்டாம், டைப்ஸ்கிரிப்ட் பண்ணுற போகிறோம். சரியா? சாரி, டான்ஸ்டாக் ரவுட்டர்லேயே பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் நீங்கள் டைப்ஸ்கிரிப்டில் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து டான்ஸ்டாக் ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன். எப்படினாலுமே நம்ம மல்டிபிள் பேஜஸ் பண்ண போகிறதில்ல, சிங்கிள் பேஜ்லேயே முடிச்சிக்கலாம். ஸோ வந்து டான்ஸ்டாக் ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது க்ரியேட் பண்ணும்போது நம்ம டாக்குமெண்டேஷனுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா டாக்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இதை இங்கேருந்து எப்படி காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு ஃபைல் பேஸ்ட் ரவுட்டர் தான் எனக்கு வேணும். டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இருக்கட்டும், பயோம் ESLint யூஸ் பண்ணுவோம். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. பட் ஷாட்ஷியன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு நம்ம ஆக்சுவலாக டிஃபால்ட்டாகவே query எல்லாமே இதிலே ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நமக்கு ஷாட்ஷியன் மட்டும் போதும். query வந்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தரேன். இவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக, ப்ளஸ் என்னென்னா டான்ஸ்டாக்கோட எல்லா டூல்ஸுமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று ஒத்து போகும், ஓகேவா? ஸோ அதனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம வந்து பேசிக் வெர்ஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ பேசிக் வெர்ஷனும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் ஒர்க் ஆகும். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அதோட ஃபுல் பவர்ஃபுல்லாக நீங்கள் அன்லாக் பண்ணணும்னா நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஃபியூச்சர் டெமோஸ், ஓகே, ஃபியூச்சர் டியூட்டோரியல்ஸில் வந்து அது வரும். ஸோ நான் என்னோட ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் நம்புகிறேன். எஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம package.json ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு டெவ் ஸ்கிரிப்ட் இங்கே இருக்குது. சரியா? ஸோ ஜஸ்ட் ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அன்வான்ட் கோட்ஸை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ரவுட்ஸில் உங்களோட ஹெடர் நமக்கு தேவையில்லை. டான்ஸ்டாக் டெவ் டூல்ஸும் தேவையில்லை தான். பட் ஸ்டில் வந்துட்டு இது ஒரு நார்மல் ப்ராஜெக்ட் தான், அதனால் இருக்கட்டு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி இதெல்லாமே நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வெல்கம் டு கோடிங் வித் கிரேட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகுது இப்போ. ஸோ நம்மளோட ரூட் ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ நம்மளோட அவுட்லெட் இங்கே இருக்கு. அப்போது நம்மளோட மெயினை பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக? கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு டான்ஸ்டாக் டூல்ஸுமே தேவையில்லை, ஜஸ்ட் நம்மளோட அவுட்லெட் மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நார்மலாக ஒர்க் ஆகும். நம்ம வந்து நம்மளோட ஓப்பன் பண்ணி வச்சுப்போம், நம்மளோட டூல்ஸை, டெவலப்பர் டூல்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஸோ எதுக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் ஏதாச்சும் எரர் எதாவது வந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போது நமக்கு வந்துட்டு இங்கே நம்மளோட ஹோம்ங்கிற ஹெட்டர் இங்கே ஆக்சுவலாக இருக்குது. சரியா? ஸோ இது நமக்கு ஆக்சுவலாக தேவையில்லை.
ஜஸ்ட் இதை delete பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், சாரி ஆக்சுவலாக வந்து கர்சர் யூஸ் பண்ணலை, ஸோ என்னோட ட்ராக் பேடை யூஸ் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஆக்சுவலாக வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே கிரேட். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு டான்ஸ்டாக் ரவுட்டரை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூவி ஆப் அப்படி இல்லைன்னா ஜேசன் டு டூ ஆப்பை மாற்றிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிளாக வந்து நம்மளோட HTML போயிட்டு ஸோ React query demo coding with Tesla. ஓகே கிரேட். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு டாக்குமெண்டேஷன் போகிறோம். டாக்குமெண்டேஷன் போயிட்டு இதை வந்து ஆட் பண்ணுறோம், React query. ஸோ சிம்பிள் ஜஸ்ட் காப்பி கட் பேஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே ஸோ தென் இங்கே அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். பட் வந்து நம்ம ESLint plugin இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் பக், அதாவது நம்ம அன்வான்டான விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா அது ஏலியாவே வந்து கேட்ச் பண்ணிடும். பட் இது டியூட்டோரியல்னால நான் இதை உங்களுக்கு சொல்லித்தர விரும்பலை. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கோடுக்கு போகும்போது தான் இதை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக டான்ஸ்டாக்கோட ரூல்ஸ் ஏதாச்சும் அதாவது பிரேக் பண்ணிங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வார்னிங் காட்டும். பில்டனாகவே டிஃபால்ட்டாகவே வார்னிங் காட்டிடும். ESLint ஆக்சுவலாக உங்களுக்கு வார்னிங் காட்டும். நம்மளுமே வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ESLint அதுக்கு தான் ஆட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ இதை ஆட் பண்ணணுங்கிற அவசியம் பெருசாக இல்லை. சரியா? ஸோ ஓகே, இனி குயிக் ஸ்டார்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஸ்டார்ட் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ ஏன்னா இதை நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களோட மொத்த ஆப்பையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும், query client ப்ரொவைடர் வச்சு கவர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் we can do that, right? ஸோ சிம்பிள், ஃபஸ்ட் உங்களோட ரூட் ஃபைலுக்கு வந்துக்குங்க. ரூட் ஃபைலில் ஸோ உங்களோட query client-ஐ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட query client எங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட், ரைட்? சேம். ஸோ இப்போது நமக்கு வந்து நம்மளோட query client ப்ரொவைடரை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு மொத்தமாக உங்களோட ஆப்பை கவர் பண்ணணும். ஸோ இதான் வந்து உங்களோட மெயின் அவுட்லெட்டு. ஸோ ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு ரியாக்ட் ஸ்டார்ட் டான்ஸ்டாக் ரவுட்டர் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ நான் மேலே லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க, சேனலில் அது இருக்குது. சரியா? அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிம்பிள், ஜஸ்ட் query client இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஒரு ப்ரொவைடர் இருக்குது, ப்ரொவைடரை மொத்தமாக நம்ம ஆப்பை கவர் பண்ணுறோம். அதுக்குள்ளே உங்களோட கிளைண்ட் கொரியை வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் ஆக்சுவலாக டிஃபால்ட் வேல்யூஸ் நிறைய கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் வந்து என்னோட கொரிக்கு வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோ ரீஃபெச் ஆன் விண்டோ ஃபோக்கஸ் வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு இப்போ தேவையில்லை. நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ண உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஸ்டில் ஜஸ்ட் இப்போ பேசிக்காக எப்படி டேட்டா ஃபெச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ இங்கே டான்ஸ்டாக்கில் ஆக்சுவலாக ரெண்டு வகையாக நம்ம வந்து டேட்டா கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து மியூட்டேட் பண்ணலாம், அதாவது டேட்டாவை இங்கேருந்து நம்ம அனுப்புறது, போஸ்ட் மெத்தடு, புட் மெத்தட் அந்த மாதிரி பட்டது சொல்கிறேன். ஸோ இன்னொரு மெத்தட் வந்துட்டு கெட் பண்ணுறது. ஓகேவா? டேட்டாவை அங்கேருந்து கெட் பண்ணுறது, அது வந்து கொரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக கொரீஸ் வந்து டேட்டாவை எடுக்கிறது, மியூட்டேஷனுங்கிறது வந்துட்டு இங்கேருந்து டேட்டாவை அனுப்புறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் டேட்டாவை வந்துட்டு ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபெச் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு JSON பிளேஸ் ஹோல்டர் API வந்து நமக்கு டிஃபால்ட்டாக ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, ரைட்டா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை எடுப்போம். ஓகே, இங்கே அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுடூஸ் எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபெச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் நான் எப்படி செட் பண்ண போகிறேன், டுடூஸ் செட் டுடூஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக எம்டியாக இருக்கும். ஸோ தென் வந்து நம்ம ஒரு யூஸ் எஃபெக்ட் போட போகிறோம். அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஃபெச் பண்ணி டுடூஸை ஃபெச் பண்ணி டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறோம். எரர் வந்துச்சுன்னா இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ தென் வந்து சிம்பிளாக இதை ஜஸ்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தென் வந்து சிம்பிளாக அந்த டுடூவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேப் பண்ண போகிறோம். ஓகே, இது நார்மலாக நம்ம
பண்ணக்கூடிய விஷயம். நார்மலாக எப்போவுமே இது பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு சின்ன எரர் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா நம்மளோட டைப் எரர். ஸோ டைப் டு டூ ஈக்குவல் டு நார்மல் டு டூ, தென் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, என்னோட சர்வர் ஆக்சுவலாக வந்து ரன் ஆகலை, அதான் இந்த பிரச்சனை. பட் என்னோட சர்வர் ரன் ஆகிட்டு நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ டுடூஸ் ஏபி ஆக்சுவலாக கால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டுடூஸ் வந்து எப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெச் ஆகுதோ அந்த டைமில் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா என்னோட இங்கே வந்து எனக்கு ரெண்டர் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, பட் ஸ்டில் வந்து டுடூஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ சம்திங் வந்து ஆஃபாக இருக்குது. typico.com நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சின்ன யூஆர்எல் ப்ராப்ளம். பட் ஸ்டில் வந்து இப்போ நமக்கு வந்து டேட்டா எனக்கு இங்கே ப்ராப்பராக வந்துடுச்சு. ப்ராப்பராக டேட்டா வந்து லோட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ டேட்டா ஃபெச்சிங் வந்து ரொம்ப ஈஸி. கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் சிம்பிளாக அந்த மாதிரி ஃபெச் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு டேட்டா வந்து ப்ராப்பராக வந்து இதாகும். கரெக்டாக. பட் வந்து இதில் இன்னும் நம்ம நிறைய பண்ணணும். அதாவது லோடிங் இண்டிகேட்டர்ஸ் வைக்கணும், மல்டிபிள் கொஞ்சம் கொஞ்சமாக பேஜினேட்டடாக லோட் பண்ணுற லோட் மோர் ஆப்ஷன் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால் இங்கே வந்து பண்ண முடியும். டேட்டா ஃபெச்சிங்னு வரும்போது நம்ம அதெல்லாமே ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, திரும்ப ஸ்டேட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ கான்ஸ்ட் இஸ் லோடிங், செட் இஸ் லோடிங் ட்ரூ. ஸோ இது எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வரும்போது லோடிங் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இனிஷியலாக அது வந்து ட்ரூவாக இருக்கும். ஒருவேளை இஸ் லோடிங்காக இருந்துச்சுன்னா லோடிங் அப்படிங்கிறத ஒன்று காட்டுவீங்க. அதர்வைஸ் வந்துட்டு டேட்டாவை இந்த மாதிரி காமிப்பீங்க. கரெக்டாக. இஸ் லோடிங்காக இருந்துச்சு அப்படின்னா லோடிங் காமிப்பீங்க. லோடிங் ஒருவேளை இல்லைங்கிற பட்சத்தில் டேட்டாவை காமிப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு லோடிங் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்னோட டேட்டா தெரியும். பட் வந்து இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மாற்றணும் அப்படின்னா நம்மளோட நெட்வொர்க் த்ராட்லிங்கை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக. ஸோ த்ராட்லிங்கில் வந்துட்டு நான் ஒரு ஸ்லோ 4Gயில் வச்சுட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா உங்களால் லோடிங் பாரை பார்க்க முடியும். ஸோ ஓகே, லோடிங் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக டேட்டா வரும். கரெக்டாக. ஸோ இது நார்மலான ஒரு வே. ஸோ இனி உங்களுக்கு எரர் ஸ்டேட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எரர் ஏதாவது வருது. ஸோ இஸ் எரர். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட எரர் காமிக்கணும். கரெக்டாக. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எரரை வந்து இங்கே செட் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிள் ஜஸ்ட் இங்கிறது எரர் வந்துச்சுன்னா எரர் வந்து ட்ரூன்னு அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பீங்க. கரெக்டாக. ஸோ தென் இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இஸ் லோடிங்காக இருக்கணும். அண்ட் ஒருவேளை இஸ் லோடிங் இருந்துச்சு அப்படின்னா லோடிங்கை காமிக்கணும். எப்போ எரர் வருதோ அப்போ வந்துட்டு எரர் ஃபெச்சிங் டு டூஸ்ன்னு காமிக்கணும். ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு இதில் ஏதாவது ஒரு சின்ன எரர் போடுறேன், பிளேஸ் ஹோல்டர்னு போடுறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது எனக்கு ஒரு எரர் வரும். எரர் வரும்போது இது ஃபெயில் ஆகும். ஸோ அப்போது இங்கே நமக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ ஓகே, இஸ் லோடிங் and not is error இருந்துச்சுன்னா மட்டும் இதை காமி. இஸ் லோடிங். ஓகே, சாரி, நம்ம சிம்பிளாக இதை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே எரர் இருக்கும்போது எரர் வந்துச்சுனாலே இஸ் லோடிங்கை வந்து ஃபால்ஸாக மாற்றிடும். ஸோ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எரர் ஃபெச்சிங் டு டூஸ்ன்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன லாஜிக், ஒரு டு-டூ லாஜிக்கை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லோடிங்கும் ஒரு எரரும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ லாஜிக் நீங்கள் கோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கஷ்டமான விஷயம். இது வந்து ப்ராப்பரான கோட் தான், பட் ஸ்டில் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஓகேவா. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும். எது, ரியாக்ட் query வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் எவ்ரி திங் பில்ட். ஸோ நான் இவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் சிம்பிளாக. இதுவுமே எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நம்மளோட காம்போனன்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட் யூஸ் query ஈக்குவல் டு கான்ஸ்ட் ஈக்குவல் டு யூஸ் query வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அரே ஆஃப் டு டூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேயா. ஸோ இதுக்குள்ள இந்த யூஸ் query நான் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே, அண்ட் இதுவுமே எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ
இந்த யூஸ் கொரி நம்ம வந்து ரியாக்ட் கொரிக்குள்ளேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூஸ் கொரி எதெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கும். ஒன்று வந்து கொரி கீ. ஸோ இந்த கொரிக்கு வந்துட்டு ஒரு கீ உண்டு, தென் ஒரு கொரி ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இந்த கொரி கீ எது அப்படின்னா இந்த கொரி கீயை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எந்த பேஜ்ல இருந்து வேணாலும் நம்ம இந்த பர்டிகுலர் டேட்டாவை ரீலோட் பண்ண முடியும். பட் அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு திங். நான் வந்து இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் தான் சொல்லி தர போகிறேன். அதை நமக்கு புரியும். அட்வான்ஸ்னா இது ரொம்ப இன்னும் நிறைய பெரிய கண்டென்ட்டாக போகும். ஸோ நம்ம பேசிக்கை மட்டும் படிப்போம். சரியா? ஸோ இப்போ இந்த டேட்டால இருந்து உங்களால் என்னெல்லாம் எடுக்க முடியும்னா ஆக்சுவல் டேட்டாவை உங்களால் எடுக்க முடியும். சரியா? ஸோ அதாவது அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் எது ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த டேட்டாவை உங்களால் எடுக்க முடியும். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதையும் உங்களால் எடுக்க முடியும். லோட் ஆகுதாங்கிறதையும் எடுக்க முடியும். ஓகே, நிறைய விஷயங்களை உங்களால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னோட ரெஸ்பான்ஸ் கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await fetch என்னோட ஆக்சுவல் டு டூஸை நான் ஃபெச் பண்ணுறேன். ஃபெச் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். அது எதை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா ஜேசன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன் அஸ் ப்ராமிஸாக ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் ப்ராமிஸாக ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட யூஸ் கொரியை ஆக்சுவலாக அந்த ப்ராமிஸை ரிசால்வ் பண்ணி டேட்டாங்கிற வேல்யூபிளுக்குள்ள அந்த வேல்யூவை அடைச்சிடும். சரியா? இதான் வந்து ஆக்சுவலாக கான்செப்ட். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸோ இஸ் லோடிங் ஆகுதான்னு செக் பண்ணணும். லோடிங் ஆயிருந்துச்சுன்னா இது, ஒருவேளை எரர் ஆயிருந்துச்சுன்னா எரர் காமி, அப்படி இல்லைன்னா டேட்டாவை வந்துட்டு சூப்பராக வந்து காமி. ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சிம்பிளாக மொத்தமாக மேப் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேட்டா ப்ராப்பராக ரெண்டர் ஆகும், பெட்டராக ரெண்டர் ஆகும். அதே மாதிரி இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு டு டூ கம்ப்ளீட்டட்ங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். பட் அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா இப்போ ப்ராப்பராக ரெண்டர் ஆகும், லோடிங்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் போயிட்டு எனக்கு என்னோட டேட்டாவை வந்துட்டு கொஞ்சம் மாற்றி வச்சேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்லோ 4G அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லோடிங் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஸோ லோடிங், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேட்டா வரும். ஸோ ஏதாவது எரர் வந்துச்சுனாலுமே உங்களுக்கு இப்போ ப்ராப்பரான எரர் ஆக்சுவலாக வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், நமக்கு இது வந்து ஃபெயில் ஆகும் கண்டிப்பாக. ஸோ எப்படி கால் ஆகுது, ஃபெயில் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஸ்டில் வந்து இதாக இருக்குது, லோடிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ராப்பரான எரர் வந்து நமக்கு பேக் எண்ட்லேருந்து வரல. ஓகேவா? இது ஏபி ஆக்சுவலாக ஹிட்டே ஆகலை, அதனால எரர் வருது. ஓகே, இப்போ நான் ஒருவேளை இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுறேன். ஸோ இப்போ நமக்கு எரர் வரணும் கரெக்டாக. ஸோ நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எரர் வரும். ஓகே, ஸோ இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கே ஒரு ஏபிஐ வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் வந்து நமக்கு அங்கே லோடிங் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா ரியாக்ட் கொரியில் இது ஒரு பில்ட்-இன் ஃபியூச்சர் ஆக்சுவலாக. ஸோ என்ன ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கட்டத்தில் 4 or 5 ட்ரைஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா எரர் வந்துடும், ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டில் வந்து இது என்ன பண்ணுன்னா ரீட்ரை பண்ணும், ஆட்டோமேட்டிக்காகவே ரீட்ரை பண்ணும். ஒரு ஏபிஐ ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீட்ரை பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 times அதை வந்து ரீட்ரை பண்ணியிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா மேக்ஸ் ஸோ ரீட்ரை ஃபால்ஸ். ஏன்னா ஆக்சுவலாக ரீட்ரை பண்ணாத ஒரே ஒரு தடவை மட்டும் நீ ஏபிஐ கால் பண்ணால் போதுன்னு போட்டேன். ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு டைம் ஏபிஐ கால் நடக்கும், அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எரர்னு வந்துடும். என்னால் ரீட்ரை என்னால் பண்ண முடியாது. இதுவே என்னால் நிறைய பண்ண முடியும். ஸோ என்ன சொல்கிறது, இங்கே நமக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் லோக்கலாக ஃபெச் பண்ணாலே உங்களுக்கு வரும். சரியா? ஸோ ரீஃபெச் இன்டர்வல் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்துக்கும் ரீஃபெச் பண்ணிக்கிட்டே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு 1 செகண்டுக்கும் ரீஃபெச் பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எரர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட பிளேஸ் HOLDR JSON பிளேஸ் ஹோல்டர். ஓகே, ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு 1 செகண்டுக்கும் இந்த ஏபிஐ ஆக்சுவலாக கால் ஆகும். அடுத்த ஒரு 1 செகண்ட், அடுத்த ஒரு 1 செகண்ட். ஸோ இதை நீங்கள் மேனுவலாக வந்துட்டு போட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, இது ஒவ்வொரு 1 செகண்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏபிஐயை கால் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு ரியல் டைம் ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ மேனுவலாக நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் வந்து நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து பில்ட்-இனாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டூல் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களால் ரீஃபெச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே இன்னும் ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன்.
ஸோ அதே மாதிரி நமக்கு டேட்டா எல்லாமே நமக்கு தேவையில்ல, ஸ்லைஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஒரு 10 மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும், 0 to 10 மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எனக்கு இங்கே காமிக்கணும். அதே மாதிரி இங்கே நான் இன்னொரு பட்டன் வைக்க முடியும். ஸோ பட்டன் இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரீஃபெச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரீஃபெச் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் அதே ஏபிஐயை கால் பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி பண்ணலாம். இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ரீஃபெச் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இதை அப்படி கட் பண்ணி பட்டனுக்கு டேரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும், ரீஃபெச்சுங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஏபி கால் நடக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏபி கால் நடக்கும். ஸோ தென் வந்து இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஏபிஐ ஒன் டைம் கால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டேட்டா கேஷ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த பேஜுக்கு வரும்போது அந்த டேட்டா வந்து பர்சிஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்க சூப்பராக வந்து லேர்ன் பண்ணலாம். ஐ மீன் ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க பேஜை லோட் பண்ண வைக்கலாம். அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. ஒரு டைம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நெக்ஸ்ட் டைம் வந்து பீஸ்டாக இருக்கும். சரியா? ஸோ யா, நம்ம இப்போ வந்து query பற்றி படிச்சிட்டோம். இனி மியூட்டேஷன் வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஆல்ரெடி பெரிய வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது. எனிவே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு புது டேட்டாவை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளாக ஒரு இன்புட் பாக்ஸ் எடுப்பேன். டைப் வந்துட்டு ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு பிஆர் டேக், ஒரு ஹெச்ஆர் டேக், ஒரு div. ஆக்சுவலாக நம்ம டெய்ல்விண்ட் ஆக்சுவலாக ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ பிஜி black, py6, px4. ஓகே, இங்கே வந்துட்டு நான் என்ன அப்படின்னா ஒரு சின்ன add to do. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா add to do அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சு நமக்கு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஃபார்மே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபார்ம் இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிள். ஓகே, வேண்டாம், நம்ம வந்து ஃபார்ம்லாம் போட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு இன்புட் அண்ட் இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் வேணும். எதுக்கு அப்படின்னா நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? ஸோ கான்ஸ்ட் ஃபார்ம் டேட்டா, செட் ஃபார்ம் டேட்டா அண்ட் யூஸ் ஸ்டேட். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு நமக்கு வந்து டைட்டில் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ தென் input. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபார்ம் டேட்டா டைட்டில் ஆன் சேஞ்ச் ஆகும்போது ஃபார்ம் டேட்டாவில் இங்கே இதுலேருந்து வரக்கூடிய வேல்யூவை அதை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு அது தெரியாது ப்ராப்பராக, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வச்சு ஆட் பண்ணணும். பட் ஸ்டில் வந்து இதோட பிஜி பிளாக் கொடுத்து தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பிளாக் தான் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது இது வந்து பெட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஆக்சுவலாக சின்னதாக ஒரு கிளாஸ் பிஜி பிளாக் இல்லை க்ரே ஒரு 800. ஸோ இப்போ அது பார்க்க வசதியாக இருக்கும். அதே மாதிரி இதோட டெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட். ஸோ பேரிங் டு ஒரு சின்ன ரவுண்டட் வெர்ஷன். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் என்டர். ஓகே, நம்மளால் இப்போ வந்து ப்ராப்பராக இது பண்ண முடியும். ஓகே, டைப் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் டு திஸ் அகைன். எஸ். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து இதில் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். பட்டன் add to do. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு மியூட்டேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். யூஸ் மியூட்டேஷனுங்கிறது என்னென்னா ஒரு டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு, அங்கே அனுப்புறதுக்கான வழி. ஸோ சேம் ஒரே வழி தான், இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் பண்ணும்போது ஃபெச் பண்ணும்போது போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, டேட்டாவுக்குள்ளே அனுப்புவீங்க, இந்த மாதிரி பாடிக்குள்ளே டேட்டாவை அனுப்புவீங்க. ஹெட்டர்ஸ் வந்து அப்ளிகேஷன், இது வந்து நீங்கள் நார்மலாக போஸ்ட்டில் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் இந்த ப்ராமிஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க. உங்களோட மியூட்டேஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். இப்படி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த வேல்யூ ஆக்சுவலாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு என்ன ஆகும்னா ரிசால்வ் ஆகிரும். ஸோ என்னால் எங்கே டேட்டாவை கொடுக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக டேட்டாவை வேறு ஏதாவது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை நியூ டு டூ, தென் இஸ் பெண்டிங் இல்லைனா இஸ் பெண்டிங். எஸ், அந்த ஃபார்ம் வந்து ஸ்டில் சப்மிட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். இல்லை ஏதாவது எரர் வருதா அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே உங்களால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ புதுசாக எனக்கு ஒரு நியூ டு டூ இங்கே வந்துச்சு. கரெக்டாக? ஸோ அந்த டு டூ இப்போதைக்கு ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ இஸ் பெண்டிங்.
ஓகே, ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதோட ஆன் கிளிக்கில் தென் வந்து இங்கேருந்து உங்களால் இன்னொரு வேல்யூ எடுக்க முடியும். ஸோ என்ன அப்படின்னா, நார்மலாக நமக்கு டேட்டா தேவை இருக்காது, மியூட்டேட் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இங்கே என்னால் அந்த மியூட்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஸோ ஆன் கிளிக் மியூட்டேட், என்னோட ஃபார்ம் டேட்டாவை உள்ளே வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபார்ம் டேட்டாங்கிறது வந்து நம்மளோட டைட்டில். ஸோ அந்த ஃபார்ம் டேட்டா தான் இந்த டேட்டாக்குள்ளே சென்ட் ஆகும், இந்த டேட்டாக்குள்ளே சென்ட் ஆகும். இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக டைட்டிலுக்குள்ளே சென்ட் ஆகி நமக்கு ஏபி கால் நடக்கும். சரியா? ஸோ இப்போ நான் இங்கே பார்த்துக்குங்க, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு போஸ்ட் கால் நடக்குது. இந்த போஸ்ட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு வந்து பேலோடு வந்து இந்த மாதிரி போகும். ஸோ யூசர் ஐடி, டைட்டில், கம்ப்ளீட்டட், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக போகும். பட் வந்து நமக்கு ஹெட்டரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட to-dos, copy, paste, add to do. ஓகே, ஸோ இப்போ நமக்கு புதுசாக ஒரு வேல்யூ அங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அந்த அது அந்த இதில் உள்ள பிரச்சனை. ஸோ அதனால் பெருசாக அதை கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போது இங்கே என்ன நடக்கும்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக அடிக்கடி சக்ஸஸ் ஆகும். சரியா? ஸோ ஆன் சக்ஸஸ், இது எப்போ சக்ஸஸ் ஆகுதோ அந்த டைமில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபெச் ஆகணும். இந்த ஏபிஐ கால் வந்து ரீஃபெச் ஆகணும். ஸோ இது ரீஃபெச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஆட் ஆன அந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து இங்கே வந்துடும். கரெக்டாக? ஸோ நான் சிம்பிளாக இதை ரீஃபெச் மட்டும் பண்ணால் போதும். எஸ், சென்ட் வந்து என்னோடய ஃபார்மை வந்து நான் ரீசெட் பண்ணணும் டைட்டில். ஸோ இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, ரீஃப்ரெஷ் பண்ணாமையே பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஹலோ, இப்போ நான் இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா இது ஆட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அடுத்த டுடூஸ் வந்து கால் ஆகும். போஸ்ட் ஆக்சுவலாக வந்துட்டு எஸ், இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஜேசன் பிளேஸ் ஹோல்டரோட ப்ராப்ளம். ஸோ நமக்கு வந்து ஏபி கால் ஆகும், பட் டேட்டா ப்ராப்பராகிறது ரிட்டர்ன் ஆகாது. பட் எனிவே, ஸோ உங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக ஐடியா கிடச்சிருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி எப்படி போஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து இது பண்ணுறது, இதே மாதிரி தான் எல்லாமே புட்டுக்கு எல்லாத்துக்குமே இதில் டேட்டா வரும். ப்ளஸ் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட இஸ்லோடிங், ரீஃபெச்சிங், இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஸ்டேட்டை வந்துட்டு இதுவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடும். எதுக்குன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்மளோட கோடை வந்துட்டு ரொம்ப சூப்பர் சிம்பிளாக க்ளீனாக மாற்றிடும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக மாற்றிடும். அதான் வந்து ரியாக்ட் கொரியோட ஒரு மகிமை. ஸோ எனிவே காய்ஸ், ஒரு பெரிய டியூட்டோரியல் நம்புகிறேன், இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். ஸோ என்னோட நீங்கள் இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பீப்புள்ஸ்க்கு. பிகாஸ் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் இட் வில் கெட் டு மோர் பீப்புள்ஸ். ஸோ அவங்களும் என்னோட வீடியோஸை